வணக்கம் நண்பர்களே. 30 நாள் வெயிட் ஏத்துற முயற்சியில இன்னைக்கு டே 24. நமக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. சோ அதையும் வெற்றிகரமா முடிக்கலாம் தான் இருக்கும். காலையில எப்பவும் போல எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்ம தம்பியை போய் ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருந்தோம். சோ இன்னைக்கு தான் அவனுக்கும் லாஸ்ட் எக்ஸாம். சோ எழுதுறதுக்காக அவனும் போயிட்டான். அவன ஸ்கூல்ல வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல நம்ம குடிக்கிற தண்ணி குடிச்சிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தோசை, ஒரு பாயில்ட் எக், வெள்ளரிக்காய், அப்புறம் நம்ம ஒரு பவுல் ஃபுல்லா ஓட்ஸ் எடுத்துறோம். நாளைக்கு நமக்கு செகண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்காக நம்ம உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தோம். அப்படியே நடுவுல ஒரு சின்ன பிரேக்ல நம்ம ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சோம். திடீர்னு நல்ல தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. சோ அது குடிக்கிறதுக்கு போயிட்டோம். அப்படியே போய் ஒரு குளியல போட்டு வந்துட்டோம். நம்ம லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பாடு, ஒரு பாயில்ட் எக், கூடவே காலிஃபிளவர் பொரியல் மாதிரி ஏதோ செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நானும் அப்படியே ஜிம் கிளம்பிட்டேன். ஹெல்மெட்டோட வைசர் அப்படியே ஸ்டைலா மூடிட்டு நானும் ஜிம்முக்கு ரீச் ஆயிட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஃபுல்லாமே பேக்குக்கு தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் இந்த லேட்ஸை போட்டு அப்படியே இருக்கிற விங்ஸை பார்த்தா பறந்தே போயிடலான்னு போல தோணுச்சு. சோ அப்படியே ரோப் மிஷின்ல போயிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணேன். ஒரு 15 கிலோல ட்ரை பண்ணேன், பட் வெயிட்டா தான் இருந்துச்சு. சோ ஜிம்ல ஒர்க் அவுட் எல்லாம் வெற்றிகரமா முடிச்சு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம இந்த புது ஓட்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். இது புரோட்டீன் ஓட்ஸ். உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா பெடிகிரி மாதிரி இருக்கு. சோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் இருந்தானுங்க நீங்களே பாருங்களேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எப்பவும் போல ஓட்ஸ்ல கொஞ்சமா பனானா எல்லாமே ஆட் பண்ணி தான் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே போக வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்படியே மெடிக்கல் ஷாப் போயிட்டு அம்மா வீட்டில் மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த 20 ரூபா பாத்தீங்களா, காந்தி தாத்தால மூஞ்சில கோடு போட்டிருக்காங்களே, இது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, நேத்து என் தம்பி மெடிக்கல் ஷாப் போயிருந்தான். அவனை மண்டை கழுவிட்டாங்க இந்த கிழிஞ்சு போன 20 ரூபா நோட்டை கொடுத்துட்டு. சரி நான் என் தம்பியை கூட்டிட்டு வாடா, அதே கடையிலே போய் அந்த 20 ரூபா கொடுத்து வேற மாத்திட்டு வந்துடலாம்னு சொல்லி போயிட்டோம். என் தம்பியை பாத்தீங்கன்னா கெத்தா உள்ள போயிட்டு மாத்தி தர சொல்லி கேட்டா அவங்களும் மாத்தி கொடுத்துட்டாங்க. நம்ம அவங்களுக்கே ரிவெஞ்ச் கொடுத்துட்டோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டுக்கு வந்தோடனே நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா 2 தோசை, கொஞ்சமா சட்னி, கூடவே பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு அம்மா ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க, பெப்பர் தூக்கலாம். சோ அது சாப்பிட்டு முடிச்சு நைட் பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ கொஞ்சம் பெருசாயிருச்சு. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சோ அடுத்த நாள் பார்க்கலாம். போயிட்டு வரேன் நண்பர்களே. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. அவ்வளவுதான்.